ஓம் நமசிவாய. வணக்கம். நான் ஜோதிட ஜெமிலி ஃபைண்டுபிளா பேசுகிறேன். 2026ஆம் ஆண்டு மீன ராசிக்கு வரப்போகும் பிரச்சனைகள் என்ன சார்? பிரச்சனைகள் சொல்றீங்க, பயமுறுத்துறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பயமுறுத்தலை. ஜோதிடம் என்பது எப்போதுமே பார்த்தீங்கன்னா நல்வழி காட்டக்கூடியது தான். ஸோ அதில் மீன ராசிக்காரங்க எப்போதுமே சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னா அது குருவுடைய ராசி. அவங்க எப்போதுமே பாருங்கள், ஜென்மசனி வந்தாலும் வராட்டியாலும் எந்த பயிற்சியாக இருந்தாலும் சந்தோஷமாக தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு முக்கியமாக வரக்குள்ள பிரச்சனைகள், போன தடவை இந்த பூரட்டாதியில் இருக்கக்குள்ள சனி பகவான் ஜென்மத்தில் தான் இருக்காரு. பூரட்டாதியில் இருந்தார் இல்லையா? அப்போ சனி பூரட்டாதியில் ட்ராவல் பண்ணார். அப்போ குருவுடைய ஸ்டாரில் நின்று சனி பகவான் இங்கே இவங்களுக்கு பாதிப்பை தரலை, ரொம்ப குறைவாக தான் கொடுத்தாரு. இப்போ உத்தரட்டாதிக்கு வர்றார். ஸோ உத்தரட்டாதி என்பது என்னங்க? சனி பகவானுடைய ஓன் ஸ்டாரு. அப்போ ஜென்ம சனி வர்றாரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் ராஜாவாக செயல்பட போகிறார். அப்போ என்னன்னா, இந்த இடத்துல தான் நீங்கள் ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும் அப்படி சொல்கிற மாதிரி. குறிப்பாக இவங்களுக்கு இந்த உத்திரட்டாதி அப்படின்னு வரக்குள்ள எப்போ வர்றாரு சார் அப்படின்னு வரக்குள்ள பிப்ரவரியில் வர்றாருங்க. பிப்ரவரி 15. அப்போ பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே இதுலேருந்து அப்படியே ட்ராவல் பண்ணி இந்த ஹோல் இயர் இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபுல்லாகவே உத்திரட்டாதிலாம் ட்ராவல் பண்ண போகிறார். அப்போ மீன ராசியில் இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரங்க கவனமாக இருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மற்ற நட்சத்திரங்கள் கவனமாக இருக்கக்கூடாதான் கேட்டால் அவங்களும் கவனமாக தான் இருக்கணும். ஜென்மத்தில் வந்தாலே கவனமாக இருக்கணும். அதில் எக்ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நம்ம சொல்கிறோம். ஸோ மீனத்தில் அது உத்திரட்டாதி, ரேவதி இந்த பக்கம் வரும், இந்த பக்கம் பூரட்டாதி. அப்போ இது 1, 2, 3. அப்போ இந்த 3 நட்சத்திரக்காரங்களில் ரொம்ப கவனமாக இருங்க. உத்திரட்டாதி எல்லா விஷயங்கள்லையுமே உங்களுக்கு எப்படி பிரச்சனைகள் வரும் அப்படின்னா, வேலை ஒருத்தருக்கு இழந்துருச்சுன்னா அவங்களுக்கு வருமானம் இருக்காது, வாழ்க்கை சிறக்காது, ரொம்ப பிரச்சனைகளை சந்திப்பாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு கடன் வாங்கிட்டீங்க, கடன் வாங்கி வீடு வாங்கிறீங்க, கடன் வாங்கி வண்டி வாங்கிறீங்க, அதெல்லாம் கட்டணும், டியூ கட்டணும், குடும்பத்துக்கு குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவீங்க. அப்போ வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ வேலை நமக்கு போயிடுச்சுன்னா வாழ்க்கையே போயிடும் இல்லையா? அப்போ நம்ம வேலையில் எப்படி இருக்குன்னா ரொம்ப அமைதியாக இருக்கணும். ஒரு மேனேஜிங் டைரக்டர் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறாரு, ஒரு எம்டி கொடுக்குறாருன்னா, உங்களுக்கு மேலே உள்ள ஹெச்ஆர் கொடுக்குறாருன்னா, ஒரு வேலையை நீ இந்த டைமில் முடிக்கணும், இதான் உன் டார்கெட்டு அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் எதிர்த்து பேசாமல், அப்படிங்களா சார், ஆமாவா சார், சரிங்க சார், ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியான முறையில் போனால் மட்டும்தான் இந்த இடத்துல நம்ம எஸ்கேப் ஆக முடியும். அப்போ வரக்கூடிய பிரச்சனைகள் நீங்கள் எதிர்த்து பேசக்குள்ள உங்கள் மேலே பிளாக் மார்க் போட்டுருவாங்க. அப்போ பிளாக் மார்க் போட்டால் வேறு கம்பெனிக்கு நம்ம போக முடியாது. குறிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் மன்னிப்பு. அப்போ மன்னிப்பு அப்படின்னு வரக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம சரி பண்ணிக்கிறதுக்கு தான் கேட்குறோம். ஸோ நமக்கு ஒரு பேட் டைம் வரக்குள்ள மன்னிப்பு கேட்குற தவறில் நம்ம கிட்டத்தட்ட நம்ம மன்னிப்பு கேட்கக்குள்ள அது மனிதன் எல்லாருக்குமே அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அப்பா சாரி கேட்டான்ப்பா, அவன் பெரிய ஆள்ப்பா, அவன்கிட்டலாம் போய் சண்டை போடலாமா அப்படி சொல்லிட்டு தாழ்மையோட நம்ம போகிற. சனி பகவான் என்னங்க, தாழ்மையாக இருக்கிறது தான். ஸோ டவுன் எர்த் கேரக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இந்த இடத்துல சனி பகவான் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம். ஆசிரியர், டீச்சருங்க. அவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு டீச்சர் எப்படி இருப்பார், பொலைட்டாக அமைதியாக இருப்பார் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கணும் நம்ம. இப்போ நீங்கள் நிறைய இடத்துல பாருங்கள், ஐடியில் இருக்கிறவங்களும் சரிங்க, குடும்பத்தில் இருக்கிறவங்களும் சரி, எல்லாமே வேலை செஞ்சாலும் சரிங்க, வீட்டில் இருந்தாலும் சரிங்க, எல்லா இடத்துலையும் நீங்கள் விட்டு கொடுத்து போனால் கெட்டு போக மாட்டோம். குடும்பத்தில் முக்கியமாக கணவன் மனைவி சண்டை வருதா சாரி கேளுங்க, மாமியார் மாமனார் சண்டை வருதா சாரி கேளுங்க, அண்ணன் தம்பி சொத்துக்காக சண்டை போட்டுக்கிறாங்களா, அப்போ சரிப்பா நம்ம அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம்ப்பா, சொத்துலாம் இப்போதைக்கு பேச வேணாம்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்து போங்க. அப்படி விட்டு கொடுத்து போகல சனி பகவான் இந்த வருஷம் வரப்போக பிரச்சனைகளை தீர்ப்பார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட், தொழில் பண்ணக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்ன மாதிரி வரும்னா, நீங்கள் என்கிட்ட காசு இருக்குது, ஒரு 1 லட்ச ரூபா இருக்குது, அதை போட்டு ஒரு சின்ன பொட்டி கடை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னா, நீங்கள் சின்னதாக பண்ணக்குள்ள பிரச்சனைகள் தராது. பெருசாக நீங்கள் பண்ணணும், அதை வச்சு 1 வச்சு 10 எடுக்கணும், 10 வச்சு 100 எடுக்கணும்னு பேராசைப்படக்குள்ள இந்த இடத்துல பிரச்சனைகள் அதிகமாகக்கூடும். ஸோ வாண்டடாக உங்களை தேடி வருங்க பிரச்சனைகள்லாம், அதை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வருஷத்தில் முக்கியமாக இந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. அதில் நம்ம அலர்ட்டாக இருக்கணும். அதில் குறிப்பாக திசைகள் என்ன போகுதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதில் பூரட்டாதி 4ஆம் பாதம் இருக்கும், உத்திரட்டாதி 1, 2, 3, 4 பாதம், ரேவதி 4 பாதம் இருக்குங்க. அப்போ இவங்களுக்கெல்லாம் என்ன திசைகள், என்ன புத்திகள் போகுது? உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ரேவதியில் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னா ஒரு சுக்கிர தசை, ஒரு குரு தசை, இந்த மாதிரி திசைகள் போனால் அதில் புத்திகள் எப்படி இருக்குது, அது சூட்சமாக வலிமை பெற்றிருக்கா, நமக்கு குரு பார்வையெல்லாம் இருக்கா, நல்ல பிளானட்ஸோட பொசிஷன், இதை பார்த்துக்கோங்க. வருமுன் காப்பதே ஜோதிடம் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா எப்போதுமே எல்லாருமே நமக்கு நல்லது நடக்கணும் தான் எல்லா ஆஸ்ட்ராலஜரும் சொல்லுவாங்க. கடவுளே விரும்புறது மனிதன் நன்றாக இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம யோசிக்கிறது. அதே மாதிரி பிரச்சனைகள் வரக்குள்ள அதை ஃபேஸ் பண்ணுற மனோபக்கத்துக்கு கொண்டு வாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கர்மான்ற ஒரு விஷயத்துக்குள்ள எல்லாருமே கர்மாவை பற்றி பேசுகிறாங்க சார். அப்போ கர்மா இருக்கிறது உண்மை தானே. அப்போ கர்மானா என்ன? ஆக்ஷன். ஆக்ஷன்னா செயல். அப்போ செயல்
உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருந்தால் நம்ம கர்மாலேருந்து வெளியே வரலாம். நல்லது நினைங்க, நல்லது நடக்க வைங்க. குறிப்பாக தான தர்மங்கள், ஆடை தானம், அன்னதானம், கல்வி தானம் 3த்தையுமே பண்ணிட்டு வாங்க. ஒரு மனிதன் கர்மாவை கடக்கிறான் அப்படின்னா நமக்கு கஷ்டமான காலங்களில் ஜென்ம சனி பகவான் வரக்குள்ள மட்டும்தான் கர்மா வெளியே போகுது. அப்போ உங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் உள்ளுக்குள்ளே என்டர் ஆகுதுனாலே கர்மா வெளியே போகுதுன்னு அர்த்தம். உங்களை இறைவன் சோதிக்கிறானா அந்த இடத்துல நீங்களா இருக்கிறீங்களா, உங்கள் கர்மாவை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்றத சொல்லும். ஸோ அக்செப்ட் யுவர் கர்மா. மீன ராசி வரப்போகும் பிரச்சனைகளை மீண்டு வெளியேந்து வருவதற்கு இறை வழிபாடு அதிகமாக பண்ணுங்க. தான தர்மங்கள் நிறைய பண்ணுங்க. குருவினுடைய அனுகிரகம் மே மாதமும் கிடைக்க உள்ளது. அதுவும் உங்களுக்கு பெரும் ஒரு மகிழ்ச்சியை தரும். வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.